வணக்கம் மக்களே. காலையில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சீமான் அப்படின்னு ஒருத்தர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு ஒரு கூட்டமே கதறுதுன்னு. அதில் ஒரு தாவேக்கா தற்கூரி எனக்கு பதில் வீடியோ போட்டிருக்கு, கேளுங்களேன். உங்க அண்ணனை ஃபர்ஸ்ட் ஒரு சீட் ஜெயிக்க சொல்லு. ஆமா, நாங்க ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல தான். உன்ன மாதிரி தற்கூரிங்கெல்லாம் 170% தற்கூரிங்கெல்லாம் இருக்கும்போது எங்களை மாதிரி அறிவானவர்கள் எப்படி தற்கூரி ஜெயிக்க முடியும்? ஓசியில் 2 கட்டப்பை கொடுத்தா ஓடுற கூட்டணி அந்த ஒரு வீக்னஸை பிடிச்சிட்டு தான் அவர் அவ்வளோ பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி விட்டு ஆட்சியை பிடிச்சிருக்காரு. பின்ன என்ன அரசியல் அறிவியல் ஆட்சியை பிடிச்சாரு? 108 தொகுதியை பிடிச்சிட்டா நீங்க பெரிய ஆகச்சிறந்த அரசியல்வாதிகள் நினைப்போ. சட்டசபையில உட்காந்து ஊமக்கொட்டா மாதிரி முழிச்சிட்டு இருக்கான் உன் தலைவன். எதிர்கட்சி கேட்கிற கேள்விக்கு கூட பதில் தெரியாம வாயில ஏதோ வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீங்களாம் எங்களை பேசலாமா? சீமானன் முன்னாடி முதல்ல உன் தலைவன் அரசியல் பேச முடியுமா? சரியா? அதுக்கப்புறம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் கம்மி பண்ணிக்கோ, சரியா? ஓவரா இருக்குது. நீ என்னைய பார்த்து சிப்போ அப்படின்ற என்ன? எங்க தளபதிக்கு நாங்க பொண்டாட்டியாவும் இருப்போம் வப்பாட்டியாவும் இருக்கும்னு சொன்ன கூட்டம் தானே நீங்க.